அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம அமனாஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஹெல்த்தியான ஈஸி பிரேக்ஃபாஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். வீட் ப்ரெட்டு எடுத்துருக்கிறேன், முட்டை ஒரு 4 முட்டை எடுத்துருக்கிறேன், கேப்சிகம் ஒரு பாதி கேப்சிகம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கோங்க, 1/2 கப்பு மில்க் எடுத்துருக்கேன், ஒரு ஆனியன் இது மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கலாம் சாப்பரில் போட்டு, அது மாதிரி ஒரு டொமேட்டோவும் அதே மாதிரி இது மாதிரி நைஸாக கட் பண்ணிக்கோங்க, பட்ரு தேவையான அளவு, அதுக்குள்ளே மசாலா சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்துருக்கேன், ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, பெப்பர் பொடி, இது மஞ்சள் தூள், பெப்ரிக்கா பவுடர், கொஞ்சம் ஆரிகானோ கொஞ்சம் எடுத்துருக்கிறேன், அதுக்கு தேவையான அளவு சால்ட்டு, மில்கி மிஸ்ட்டு சீஸ் எடுத்துருக்கேன், நீங்கள் அமுல் சீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம ப்ரெட்டை எடுத்து சென்டரில் மட்டும் இது மாதிரி கட் பண்ணி தனியாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு பவுலில் எக்கை உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம அதில் பால் சேர்த்துக்கலாம். கட் பண்ண ஆனியனை சேர்த்துக்கலாம், கேப்சிகம், டொமேட்டோ, சால்ட்டு, மஞ்சள் பொடி, சில்லி ஃப்ளேக்ஸு, பெப்ரிக்கா, பெப்பர் பொடி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த ஹெர்ப்ஸும் சேர்த்துக்கலாம், இட்டாலியன் ஹெர்ப்ஸும் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு நான்ஸ்டிக் தவாவை அடுப்பில் வச்சு கொஞ்சம் பட்ரு போட்டுங்க. அது சூடு வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்லைஸ் பண்ண ப்ரெட்டை சென்டரில் வச்சிடலாம். இப்போ நம்ம முட்டை கலவையில் ஒரு கரண்டி எடுத்து அதை நடுப்புற அதில் ஊற்றிக்கலாம். அது கொஞ்சம் லேசாக வெளியில் வரும், அது கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம இந்த சீஸை வைக்க போகிறோம். அடுப்பை கொஞ்சம் லேசாக வச்சுங்க. அதுக்கு மேலே ஒரு கரண்டி எக்கு போட்டுக்கலாம். அந்த எக்கு கலவையை ஒரு கரண்டி ஊற்றிக்கிட்டு இந்த கட் பண்ணி வச்ச அந்த ப்ரெட்டை அது மேலே வச்சிடலாம். இதுக்கு மேலே எக்கு போட்டாலும் போடலாம், நான் போட்டிருக்கேன், நீங்கள் போடாமல் வேணாலும் செய்யலாம். இப்போ நம்ம அதை திருப்பி போட்டு ப்ரெட்டு திருப்பி போட்டு 2 பக்கம் நல்லா டோஸ்ட் பண்ணிக்கணும். கொஞ்சம் பட்ரு போட்டுங்க, நல்லா செவக்க 2 பக்கம் டோஸ்ட் பண்ணி ப்ரெட்டை எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியான சாண்ட்விச். இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிள்ளைங்களுக்குன்னா ரொம்ப நல்லது. பெரியவங்களும் இது சாப்பிட்லாம். பெரியவங்களுக்கு சீஸ் இல்லாமல் கூட செய்யலாம், சீஸ் வைக்காமல் வெறும் முட்டையும் இந்த ப்ரெட்டையும் வச்சு செய்யலாம். இப்போ நம்ம அந்த டோஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு சீஸ் இல்லாமல் நான் செஞ்சு காமிக்கிறேன். அடுத்தது அதே மாதிரி கொஞ்சம் பட்டர் விட்டு ஒரு ப்ரெட் ஸ்லைஸை சென்டரில் வைங்க. அதில் கொஞ்சம் முட்டை கலவையை அதில் நடுப்புற கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச ப்ரெட் ஸ்லைஸை அதுக்கு மேலே வச்சிடலாம். அது மேலே கொஞ்சம் கலவை அந்த முட்டை கலவையை மேலே ஊற்றிக்கலாம். ஊற்றி சுற்றிடும் கொஞ்சம் பட்டர் விட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ப்ரெட்டை எப்போதும் டோஸ்ட் பண்ணி சாப்பிட்றத விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வெஜிடபிள் தான் சேர்த்து செய்கிறோம். இது பிள்ளைங்களுக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது, ஹெல்த்தியும் கூட. இதனால் விரும்பியாக சாப்பிடுவாங்க. நம்மளோட ப்ரெட் டோஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு.
இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. நல்லா சீஸ்னால் நல்லா மெல்ட் ஆகி நல்லா ஜூஸியாக ரொம்ப நல்லா வந்திருக்கு. இது மாதிரி உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு கொடுங்க உங்கள் பசங்களுக்கு. நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியும் கூட.